நான் எதையும் இல்ல, ஒரு நீங்க சேருவது அவர்களுக்கு நல்லதுன்னு நான் கருதுறேன். அவர்கள் சேருவார்கள் நான் இல்ல சொல்ல. சார், நாளைக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒன்று சேர்ந்து எல்லாரும் பயணிக்கலாம்னு செங்கோட்டையன் உட்பட அவரையும் கூட்டு போனாங்க. எப்பவுமே அவர் தேவர் ஜெயந்திக்கு போவாத இவரையும் கூட்டு போனாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது வேற, செஞ்சது வேற. அதாவது எல்லாரும் ஒன்று சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கப்பட்டவங்க கூட போய் பேசினாருன்னா அவங்க எப்படி எடுப்பாங்க? அப்ப நீங்க சேர்றதுங்கிறது நீக்கினவங்கள சேர்றதுன்னா எப்படி கணக்கு வரும்? அப்ப இவங்க ஒன்று சேர்ந்தே இருக்க முடியல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதனால தான் இவர் நீக்கப்பட்டார். தலைமையை நீங்க சேலஞ்ச் பண்ணி யாருமே இருக்க முடியல. நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாருமே ஒன்று கூட முடியாமல தான் ஒரு முடிவு எடுத்துட்டு அவர் அந்த பக்கம் ஒரு ரூட்டை பிடிச்சிட்டாரு. ஆமா, நான் தான் சொன்னேன். ஆமா நீங்க சொல்றீங்க, அதான் நான் சொன்னேன். ஆனா இவங்களே இப்படி குழப்பத்துல இருக்கும்போது இதெல்லாம் எப்படி ஒண்ணு சேரும்? அது என்டிஏவுக்கு வலு சேர்க்கும். எல்லாருமே குழப்பத்துல இருக்காங்கன்னு சொன்னேன். காங்கிரஸ் உள்பட, தாவேகா உள்பட, திமுக கூட்டணி உள்பட நான் சொல்றேன். காங்கிரஸ் குழப்பத்துல இருக்காங்க. இப்பதான் நான் சொன்னேன் உங்கள்ட்ட. நான் உங்களுக்கு சொல்றேன், திரு சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் அகில இந்திய தலைமை திமுகவோடு பேசுவதற்கு ஒரு குழு போட்டுச்சு. திமுகவோடு பேசுவதற்குனே ஒரு குழு போட்டுச்சு. கூட்டணி தொடர்பாக பேசுறதுல திமுகவோடு பேசுறதுக்குனே போட்டுச்சு. அகமகிழ்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுன்னார். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் ஏற்கனவே சொன்னது பொய் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் காங்கிரஸ் ஒரு டைலமோல இருக்கு அப்படின்னு. அப்ப அவர் ஏன் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லணும். அப்ப ஒரு டாக் ஓடிட்டு இருந்துச்சுங்கிறதான கணக்கு. அதுக்கப்புறம் இப்ப திரு சிதம்பரம் சொல்லிட்டார். உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்றேன். டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் இன்னமும் அந்த டோர் க்ளோஸ் பண்ணப்படலன்றாங்க. இது என்னுடைய தகவல். நான் இது ஆசையிலே பேசலே சொல்ல. நான் சொல்லி டெல்லி காங்கிரஸ் யாரும் கேட்க போறல. டெல்லி காங்கிரஸ் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். திரு சிதம்பரம் ட்வீட்டுக்கு பிறகு ஒரு 4-5 நாள் கழிச்சு நான் மேலே டெல்லியில் பேசி என்னங்க எப்படி ஓடிட்டு இருக்கு, ஸோ இனிமேல் நல்லா சுமூகமாக போயிருக்கோம்னா we cannot close any doors அப்படின்னு சொன்னாங்க.